மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸில் வந்து பிஒய்க்கு சீரியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரீசனிங்கில் வந்து ஒரு 3 பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதில் ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்கிறாங்க? ஓர் எண் மற்றும் அதன் தலையிலியின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த சம் ஆஃப் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 65/8. இந்த நம்பர் ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 1/x. இதை ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் வந்து 65/8 வருது. அப்படின்னா இந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இது செய்கிறது கஷ்டம், அதனால ஆப்ஷன்ல இருந்தே போகும். சரிங்களா? என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பேஸ் 8 இருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் 8 இருக்கிறத தூக்கி நான் சப்ஸ்டிட் பண்றேன். 8 இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா 1/8. சரிங்களா? 8 8 64, 64 + 1 65/8 வரும். சரிங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வந்தாலும் ஓகே தான், இல்லை இதை கெஸ் பண்ணி ஆன்சர் கெஸ் பண்ணாலும் நமக்கு ஓகே தான். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். கிளாசிக் கேன் பி ரிட்டன் அஸ் இந்த மாதிரி அப்படின்னா சைல்டு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சி அப்படிங்கிறது 3வது லெட்டர் கரெக்டாக, ஃப்ரண்ட்ல பேக்ல இருந்து வாங்க, இசட் ஒய் எக்ஸ், எக்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து 3வது லெட்ரு, அந்த மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. சரிங்களா? அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் சைல்டை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வரும் கரெக்டாக, ஏன்னா அதுலேருந்து நம்ம எழுதிடலாம். அப்போ எக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தா இதை தவிர்த்து மற்ற எல்லாமே நமக்கு அந்த மாதிரி தான் இருக்குது கரெக்டாக. இப்போ லாஸ்ட் லெட்டரை பாருங்களேன், நமக்கு வேற வேற இருக்குது கரெக்டாக. அப்போ இதில் லாஸ்ட் லெட்டரை செக் பண்ணுங்கள். டி அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ல இருந்து எத்தனாவது லெட்ரு, ஏ பி சி டி, 4வது லெட்ரு. அப்போ பேக்ல இருந்து எழுதுங்கண்ணே, இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ. அப்போ டிக்கு பதிலாக நான் என்ன போடணும் அப்படின்னா டபிள்யூன்னு போடணும். லாஸ்ட் டபிள்யூ இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குச்சுங்களா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சம்மை ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் வேகமாக நம்ம செஞ்சிடலாம். ஓகேவா? அடுத்து ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளான சம் தான். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். நம்ம மனசு அடுத்து என்ன சொல்லும் அப்படின்னா 9 ஸ்கொயர்னு தான் சொல்லும் கரெக்டாக. 9 ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? என்ன நினைப்போம், 2 3 5 7 9 அந்த மாதிரி போதும்னு நினைப்போம். ஆனால் இங்கே அந்த லாஜிக் யூஸ் பண்ணல. 9க்கு அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கணும், 11 வந்திருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, 13 இருக்கு. அப்போ பிரைம் நம்பரோட ஸ்கொயராக எழுதிட்டு போகிறாங்க. 7க்கு அப்புறம் எது ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னா 11 தான் பிரைம். 9 அப்படிங்கிறது பிரைம் நம்பர், பகா எண் வந்து நமக்கு இருக்காது. அப்போ இங்கே ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 11 ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ நல்லா பார்க்கணும், அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஈஸியான சம்மா இருக்குது அப்படின்னா அங்கே ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அதனால நம்ம தப்பு பண்ணுவோம்னு தெரியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு 9 ஸ்கொயர் வச்சுருக்காங்க. இங்கே பிரைம் நம்பரை ஸ்கொயர் பண்ணிகிட்டே போகிறாங்க. சரிங்களா? அடுத்து NGCH இதை வந்து எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா லீஃப் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. NGCH அப்படின்னா LEAF. ஓகே. ஸோ ஏ சிக்கு பேக்கில் போகிறாங்க, பி மைனஸ் ஒரு லெட்டரை வந்து எல்லாத்துலேயும் பின்னாடி போகிறாங்க. சரிங்களா? ஆல்ஃபபெட் எழுதுனா என்ன வரும், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச். சரிங்களா? இங்கே ஹச் இருக்கா, அப்போ ஹச்சுக்கு ஒரு லெட்டரை விட்டு எழுதுனா எஃப். அதுக்கப்புறம் சி இருக்கா, சிக்கு ஒரு லெட்டர் விட்டு எழுதுனா ஏ. இந்த மாதிரி நமக்கு எழுதிட்டு இருக்காங்க. ஜி இருக்கு, அப்போ ஜிக்கு ஒரு லெட்டர் விட்டு எழுதுனா இ. அதே மாதிரி இங்கே நம்ம பார்ப்போம். இங்கே நம்ம பார்க்கும் போது லாஸ்ட் லெட்டர் பாருங்களேன், எல்லாமே நமக்கு வேற வேற இருக்கு கரெக்டா. அப்போ நம்ம லாஸ்ட் லெட்டரை மட்டும் செக் பண்ணா போதும். இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ. சரிங்களா? அப்போ ஒய் இருக்கு, ஒரு லெட்டர் உழுதுல எழுதுனா என்ன வரும் அப்படின்னா டபிள்யூ அப்படின்னு வரும். லாஸ்ட் டபிள்யூ இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டரும் பாருங்களேன், அதுவும் வேற வேற தானே இருக்கு. அப்போ அதை செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு இதுல நமக்கு ஒரே இது இருக்கு கரெக்டா. அப்படிங்கும் போது பின்னாடி கடைசியா இருக்க லெட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற வேற இருக்கு. அதனால நான் இதை மட்டும் நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கொஸ்டினை லைட்டாக ரீட் பண்ணுறோம், அங்கே என்ன நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டினில். ஓகேவா? கோடிங் டீகோடிங் வந்தாலே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். அது மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி எதுவும் லாஜிக் அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்கள். சரிங்களா? அடுத்து ஸோ இதில் 2 கொஸ்டின் கம்பைன் ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். இங்கே என்ன பண்ணுறாங்க,
1 6 15 28 45 அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்குறாங்க. 1 6 15 28 45 இங்கே வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன வரும்? 5. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 9. இதுக்கும் பார்த்தா 13. இதுக்கும் பார்த்தா 17. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 நாளாக ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. 5ஓட 4 கூட்டினா 9, 9ஓட 4 கூட்டினா 13, 13ஓட ஒரு 4 கூட்டினா 17, 17ஓட ஒரு 4 கூட்டினா 21. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா என்ன வரும் அப்படின்னா 45 + 21 66. அப்போனா தான் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எனக்கு 21ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 66 66ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பராக இருக்கா கியூப் நம்பராக இருக்கான்னு பாருங்கள். ஸ்கொயர் நம்பர்லேருந்து எதையும் மைனஸ் பண்ணியிருக்காங்களா, கியூப் நம்பர்லேருந்து எதையும் மைனஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது ப்ரைம் நம்பராக இருக்கா காம்போசிட் நம்பராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ப்ரைம் நம்பர் சீரியஸாக போதா அந்த மாதிரி ஏதாச்சும் பாருங்கள். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டே போகணும். டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போதே அங்கே நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கிடச்சிரும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்ஜிப்ரா அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதணும்னா ஜாமெட்ரி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே எழுதுவோம். அப்படிங்கிறது பி கே ஹச் பி சி கியூ பி. ஓகே, ஏக்கு அப்புறம் உள்ள லெட்ரு எல் அப்படிங்கிறது எல்லுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா கேன்னு இருக்கும். ஏ ஐ ஜே கே. கரெக்டாக? கே எல். இப்போ எல்லுனா அதுக்கு பின்னாடி போகிறாங்க. ஒரு லெட்ரு முன்னாடி ஒரு லெட்ரு பின்னாடி, ஒரு லெட்ரு முன்னாடி பின்னாடி, இந்த மாதிரி தான் போகிறாங்க. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே லாஜிக் நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஸோ இப்போ ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கும்? இசட் ஒய் எக்ஸு. அப்போ இங்கே கடைசி எக்ஸுன்னு முடியணும். 3 இதில் எக்ஸுன்னு தான் முடியுது, ஒரு இதில் மட்டும் நமக்கு வரல. கரெக்டாக? ஸோ அடுத்த இதில் பாருங்களேன், ஹச் டின்னு இருக்கு, இங்கேயும் ஹச் டி இருக்கு, இங்கே ஹச் எஃப்ன்னு இருக்கு. அப்போ முதல் லெட்டரை நான் விட்டுடலாம். ரெண்டாவது லெட்டர் நமக்கு என்ன இருக்கு? மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏ பி சி டி இ. அப்போ பின்னாடி போனால் டின்னு வரும். அப்போ இதுவும் வராது. இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஏதோ ஒன்று வரப்போகுது. இதுலேயும் பாருங்க, டி டி பிஎல் பிஎல் எஃப் எஃப். அப்போ இந்த லெட்டரை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். இங்கே யூ இருக்குது, இங்கே எஸ் இருக்குது. 1 2 3 4 5 6வது லெட்டர் பாருங்க, 2 4 6. 6வது லெட்டர் என்ன இருக்கு? மைனஸ் பண்றாங்க. பி கியூ ஆர் எஸ் டி டி. அப்போ டிக்கு பேக்ல போனா எஸ்ன்னு இருக்கும். அப்போ இங்க எஸ் இருக்கு, இங்க யூ இருக்கு. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய கேட்குறாங்க. கோடிங் டிகோடிங்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு சம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து ஏஜ் ப்ராப்ளம் வந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது. அப்படி பண்ணா இப்போ ப்ரெசன்டேஜை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதோட 3 மடங்கு. 3 மடங்குனா வேற ஒன்றும் இல்லை, ஒரு 3ஆல் பெருக்கணும், 3x. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? 3ஐ கழித்தால் 3 என்ன பண்ணுறாங்கன்னா மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா? அந்த ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதியம், 2 ஆண்டுக்கு முந்தைய வயது. அப்போ ப்ரெசண்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2. முந்தைய வயதியும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயது, ப்ரெசண்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு போகிறாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இதுக்கு சமமாக இருக்கு அப்படின்னா ப்ரெசன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ஆப்ஷன் இருந்தே போயிடலாம். ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். பண்ண என்ன வரும்? 3 × 3 மைனஸ் 3. 3 9, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. அதே ஆன்சர் இங்கே வருதான்னு பாருங்க. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதே தான் இங்கேயும் வரணும். போட்டு பாருங்களேன். 3 மைனஸ் 2 3 ப்ளஸ் 3. அப்போ 1 × 3 + 3 6. அப்போ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வருதா?
இப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொதல் ஆப்ஷன்லேயே நமக்கு செட் பண்ணிட்டாங்க. எல்லா நேரமும் மொதல் ஆப்ஷன்லாம் நமக்கு செட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. 2 அல்லது லாஸ்ட் ஆப்ஷனில் செட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால ஒவ்வொரு ஆப்ஷனும் நமக்கு செக் பண்ணி பார்ப்போம். இப்படி பண்ணாலே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பரான்னு பார்த்தா ஸ்கொயர் நம்பர் கிடையாது, கியூப் நம்பரும் கிடையாது. ஸ்கொயர் நம்பர்லேருந்து எதையும் மைனஸ் பண்ணலை, கியூப் நம்பர்லேருந்து எதையும் மைனஸ் பண்ணலை. அப்போ என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு போகணும். டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன வரும், 1 5 11 19 29 எக்ஸட்ரான்னு போயிட்டுருக்கோம். இங்கே 4, இங்கே 6, இங்கே 8, இங்கே 10. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். 2 2 கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கணும், 12ன்னு வந்திருக்கணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 29 + 12 என்ன வரும் அப்படின்னா 31 41ன்னு வரும் சரிங்களா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 12 கிடைச்சிடும். அப்போ ஆன்சர் வந்து 41ன்னு வரும். ஓகே. அடுத்த சம் பாருங்க. ஏரியில் மிதக்கும் ஒரு படகின் நீளம் வந்து லென்த் வந்து 3 மீட்டர், அதே மாதிரி பிரெத்து வந்து 2 மீட்டர். ஒரு மனிதன் அதில் ஏறும்போது படகு 1 சென்டிமீட்டர் நீரில் அமிழ்ந்தது சரிங்களா. அப்போ அதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கோம் அப்படின்னா ஹச்சின்னு எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதில் ஒரு போட் இருக்கு, இதில் ஒருத்தர் ஏறும் போது படகு வந்து 1 சென்டிமீட்டர் வந்து தண்ணிக்குள்ளே போகுது. ஓகே. அப்போ அதை வந்து ஹைட்னு எடுத்துக்கணும். ஹைட்டு வந்து 1 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இப்போ அந்த மனிதனோட எடை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. வால்யூம் வந்து நமக்கு என்ன வரும், எல்பிஹெச் அப்படின்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இன்ட்டு நீரோட டென்சிட்டி வந்து என்ன வரும் அப்படின்னா 0.001ன்னு வரும். ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டர் இருக்குது. எழுதியிருக்கிற ஃபார்முலா வந்து சென்டிமீட்டர் கியூபுக்கு தான் நம்ம எழுதியிருப்போம். அப்போ எல்லாத்தையுமே சென்டிமீட்டருக்கு மாற்றிடுங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னா 300, இங்கே வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 200. ஓகே. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 300 இன்ட்டு 200 இன்ட்டு 1 இன்ட்டு 0.001. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2 6 1 2 3 4 0.001 1 2 3 3 0க்கு இந்த இது தள்ளி போயிடும். ஓகே. அப்போ 60 இன்ட்டு 1ன்னு வரும். ஆன்சரு 60 kg. ஓகே. ஸோ 3 0க்கு இங்கே இருக்கிற புள்ளி ஒரு 3 இது தள்ளி போயிடும். அப்போ இங்கே எனக்கு 1ன்னு தான் வரும். ஓகே. இப்போ 60 இன்ட்டு 1 என்ன வரும்னா 60 kg. ஆன்சர் வந்து 16 வரும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டென்சிட்டி அப்படிங்கிறது நீரோட டென்சிட்டி, அடர்த்தி. ஓகே. அடுத்து பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இதில் இருக்கிற வார்த்தை எல்லாமே நமக்கு அதில் இருக்கும் சரிங்களா. அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். ஜி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது 5, ஏ அப்படிங்கிறது இந்த இருக்குது, ரெண்டாவது உள்ளது 2, டி அப்படிங்கிறது இந்த இருக்குது, டி அப்படிங்கிறது 4, இ அப்படிங்கிறது லாஸ்ட் உள்ளது 7 சரிங்களா. அப்போ 5 2 4 7ன்னு வரும் சரிங்களா. அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, 2 இது கொடுத்துருக்காங்க. அதுலேருந்தே நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடலாம். ஓகே. அடுத்து இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இதில் இருந்தும் நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நிறையாவே நம்ம கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணி பாருங்களேன். நமக்கு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரியஸில் என்ன சொல்கிறாங்க, எல்லா வவல்ஸையும் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. இஃப் ஆல் த வவல்ஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் த அபோவ் சீரியஸ். வவல்ஸ்னால் என்ன அர்த்தம், ஏ இ ஐ ஓ யூ, இது எல்லாத்தையுமே எடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி எடுத்து விட்டால் என்ன வரும், ஸோ இங்கே எது எது வரும் அப்படின்னா இது வராது, யூ வராது, ஏ வராது. ஓகே. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டோம். எடுத்து விட்டதுக்கப்புறம் இடது முனையில் இருந்து 13வது உறுப்புக்கு வலது புறத்தில் இருக்கும் 8வது உறுப்பு என்ன. இடது புறத்துல இருந்து அப்படின்னா இதுல இருந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஒரு நம்பர் வருமா, அதுல இருந்து வலது புறத்துல ஒரு 8 நம்பர் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. அப்போ 13 ஆல்ரெடி ஒரு 13 லெட்ரு இங்கேருந்து தான் இங்கே போகிறோம். வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 8 லெட்ரு நம்ம தள்ளி போகிறோம். அப்போ 13 + 8 21, மொத்தமாக ஒரு 21 லெட்ரு என்ன வரும்னு பாருங்களேன். 1 2 3 6 9
12 15 18 19 20 21. ஓகே, அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பெர்சன்டேஜ் சிம்பிள் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாடல்லாம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது, இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது வந்து ஆர்எஸ் அகர்வாலில் நமக்கு இருக்குது. ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக்கில் வந்து நமக்கு இந்த சாப்டர் தனியாகவே இருக்குது. ஓகே, இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த புக்கில் இருந்தால் நமக்கு இந்த மாடல் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்து இது கொஞ்சம் சிம்பிளான சம் தான். என்ன சொல்கிறாங்க, ஒரு தொட்டியில் 1/3 பங்காக 45 லிட்டர் தண்ணீர் உள்ளது எனில் அத்தொட்டியின் முழு கொள்ளளவில் பாதி என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் 1/3 பங்கு எவ்வளோ அப்படின்னா 45 லிட்டர். ஓகே, தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அதில் 1/3 பங்கு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 45 கிடைக்கி. ஓகே, அப்போது தொட்டியோட முழு தண்ணி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எக்ஸ் லிட்டர்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே, அப்போது இந்த 3 அப்படியே அங்கே போயிருமா, எக்ஸ் ஈக்குவல் டு 45 × 3, 3 15 மிச்சம் 1, 4 3 12 13 135. அப்போ அந்த தொட்டியோட முழு கொள்ளளவு வந்து என்ன அப்படின்னா 135. இப்போ அது நம்ம கேட்கல, அதில் பாதி என்ன, பாதி அப்படின்னா 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 6 2 12 மிச்சம் ஒரு 1, 7 2 14 மிச்சம் ஒரு புள்ளி வச்சுட்டு 5 2 10, 67.5 லிட்டர்னு வரும். கொஞ்சம் சிம்பிளான சம்மு தான். அடுத்து பாருங்களேன், how many days are there in x weeks and x days. ஓகே, ஸோ x வாரம் x நாட்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்தமாக எனக்கு எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எக்ஸ் வீக்ஸ் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ 7x ஆல்ரெடி ஒரு எக்ஸ் டேஸ் இருக்குது. அப்போ 7x + x ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 8xன்னு வரும். சரிங்களா, ஸோ ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் எக்ஸ் வீக்ஸ் எக்ஸ் டேஸ். ஓகே, அப்போ 7x அங்கே ஒரு நாள் தனியாக இருக்குது, அப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 7x + x அப்படின்னா 8xன்னு வரும். இது வந்து 6th 7th இந்த மாடல் சம் வந்து இந்த சம் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது பாருங்களேன், இதில் அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சீரீஸ் கூடயும் ஒவ்வொரு நம்பரோடையும் ஒரு 2/3 மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. சரிங்களா, 3/16 × 2/3 இதுவும் கேன்சல் ஆகிரும் 8. ஆன்சர் வந்து 1/8 இங்கே போட்டிருக்காங்களா. இப்போ அடுத்த நம்பர் என்ன வருது அப்படின்னா இதோட ஒரு 2/3, 1 இங்கே 4, அப்போ 1/4 12 இந்த போட்டிருக்காங்களா. அடுத்து இங்கோட ஒரு 2/3, 1 இங்கே 6, 6 3 18, 1/18 வருதா. அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும், ஒரு 2/3 மல்டிப்ளை பண்ணணும். 1 இங்கே 9, அப்போது 1/27ன்னு வரும். சரிங்களா, ஸோ இந்த 2/3 நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசை, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஓகே, அதில் கேட்டிருந்துருக்கணும், நம்ம இதில் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இதில் ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம்னு வரும். கரெக்டாக, செகண்ட் டேர்ம் என்ன 1/8 பை ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன 3/16. அப்போ 1/8 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கலில் போனால் 16/3, 1 இங்கே 2, அப்போ ஆன்சர் வந்து 2/3. ஓகே, இதால் தான் ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டே நமக்கு போகிறாங்க. ஓகே, இந்த சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். இரு எண்களின் விகிதம் 5:7, அவ்வெண்களின் கூடுதல் 108 எனில் அவ்விரு எண்களின் பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரோட ரேஷியோ விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:7. அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருதான் 108. அப்படின்னா பெரிய நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போது இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரு, 7 தான் நமக்கு பெருசு. கரெக்டாக, அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எதெல்லாம் 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த சம்மில் எல்லாமே நமக்கு 7ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ ஆப்ஷன்லேருந்து நம்மளால் போக முடியாது, அப்போ சம்முப்படி தான் நமக்கு செஞ்சாகணும். ஸோ இப்போ இந்த ரேஷியோவை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டால் என்னவாகும், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஆல்ஃபாபெட் சேர்த்து எழுதுவோம், அவ்வளோதான். 5x, 7x இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 108. அப்போ 5x + 7x = 108.
அப்போ 12x = 108. எக்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 9ன்னு வரும். நமக்கு பெரிய நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 7 × 9 ஆன்சரு 63ன்னு வரும். ஓகே, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், முடியல அப்படின்னா சம்மப்படி. அடுத்து பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு ஒரு சம்மு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் நமக்கு ரெகுலராக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, அதனால் இந்த டாப்பிக்கையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதிலேருந்து நம்ம கொஷின் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, ஒரு வட்டத்தில் வட்ட மையத்தை நோக்கி PQRST மொத்தம் 5 பேர் சென்டரில் பார்த்து இருக்காங்க. ஓகே, 1 3 5 ஒரு 5 பேர். ஓகேவா, சென்டரை பார்த்து இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறாங்க, T என்பவருக்கு இடப்புறம். அப்போ டீயை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்கேன் அப்படின்னா இது எனக்கு லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகே, லெஃப்ட்டு ரைட்டு. T என்பவருக்கு இடப்புறம், அடுத்தபடியாக R என்பவர். அப்போ Tக்கு அடுத்தபடியாக யார் இருக்கா அப்படின்னா R என்பவரும், S மற்றும் T ஆகிய இருவருக்கும் இடையே P என்பவரும் அப்படின்னா எஸ்ஸுக்கும் T. அப்போ இங்கே எஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே வந்து சென்டரில் யார் இருக்கா, இருவருக்கும் இடையே P என்பவரும். ஓகே, எஸ்ஸுக்கும் Tக்கும் நடுவில் P இருக்காங்க. ஓகே, அப்போ ரிமைனிங் யார் இருக்கா, Q இருக்கா, அவங்க தான் இங்கே வருவாங்க. ஓகே, ஸோ எனில் R என்பவருக்கு இடப்புறம். ஸோ R இங்கே இருக்காங்க, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போ லெஃப்ட்டு யார் இருக்கா அப்படின்னா Q. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம படமாக போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடுது. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்து ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திருப்பி நமக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். 32 முழம் உடைய ஒரு பனை மரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் மர உச்சியை அடைய பச்சோந்தி எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஓகே, இங்கே ஒரு 3 இது நமக்கு இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து முழம், ரெண்டாவது வந்து ஜானை பற்றி பேசுகிறாங்க, அடுத்து வந்து விரல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை பற்றி பேசுகிறாங்க. இது எல்லாமே நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் சரிங்களா. ஒரு ஜான் அப்படிங்கிறது 12 விரல். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முழம் அப்படிங்கிறது 2 ஜான். அப்போ 2 × ஒரு ஜானுக்கு எவ்வளவு, 12. ஓகே, அப்போது 24 விரல். எல்லாமே நான் விரலுக்கு மாற்றிட்டேன். ஓகேவா, இப்போ நம்மகிட்ட எவ்வளோ முழம் இருக்குது, மொத்தமாக 32 முழம். ஓகே, ஒரு முழம் அப்படிங்கிறது 24 விரல். அப்போ 32 முழம் இருக்கிறதுக்கு 32 × 24 விரல். ஓகேவா, இதுதான் எனக்கு அந்த பனைமரத்தோட ஹைட்டு. ஓகே, மொத்தமாக எவ்வளோ விரல் அப்படின்னா 32 × 24 விரல். ஓகே, இப்போது ஒரு பச்சை வந்து கீழே இருக்குது சரிங்களா. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்கிடுது. ஒரு ஜான் அப்படின்னா 12 விரல் வந்து மேலே ஏறுது. ஏறினதுக்கப்புறம் ஒரு 4 விரல் வந்து கீழே இறங்கிடுது. அப்போ -12 - 4 8 விரல். அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏறுது அப்படின்னா 8 விரல். ஸோ அடுத்த நாள் ஒரு 8, அடுத்த நாள் ஒரு 8, இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா எப்போ வந்து உச்சியை அடையும், எத்தனை நாள் எடுத்துக்கிடும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ மொத்த ஹைட் வந்து இதுதான் எனக்கு மரத்தோட ஹைட்டு. 32 × 24 ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏறுது, 8/8 போட்டால் போதும். 4 8 8, இங்கே 3 8 24, அப்போ 6 3 9 96 நாட்கள். ஓகே, ஸோ அப்போ அந்த மரத்தோட உச்சியை எப்போ அடையும் அப்படின்னா 96 நாட்கள்னு வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜான் அப்படிங்கிறது 12 விரல், ஒரு முழம் அப்படிங்கிறது 2 ஜான். ஓகே, அப்போ 2 × 12 24 விரல். ஒரு முழம் = 24 விரல். எல்லாத்தையுமே நான் விரலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு வருஷம் நம்ம கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. அடுத்து ஸோ ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தமிழ் இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் வாஸ் த % டிக்ளைன் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபெர்டிலைசர்ஸ் ஃப்ரம் 1997 to 1998. ஓகே, ஸோ
இந்த இருக்குது 60% எவ்வளோவா நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 45% நமக்கு குறைஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அந்த குறைஞ்ச சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதே மாதிரி நம்ம பெர்சன்டேஜில் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். சரிங்களா? ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா குறைவு ஈக்குவல் டு பெர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ பெர்சன்டேஜ்னு கேட்டால் இன்ட்டு 100. கீழே என்ன போடணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு? 60 இருந்துச்சு. மேலே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா குறைஞ்சது போடணும். எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 60லேருந்து 45 குறைஞ்சிருக்கு. அப்போ ரெண்டுக்குரிய வித்தியாசம் வந்து எவ்வளோ அப்படின்னா 15. அப்போ இங்கே 15 ஒரு 15 இங்கே 4 15 60 1 இங்கே 25. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நமக்கு டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னா 25%. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க? திருப்பி ஏஜ் ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க ரீட் பண்ணி பாருங்களேன். ராகுல் மற்றும் அருணின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7. 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 வருடங்களில் தற்போதைய வயது என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 5:7 எதுக்கெல்லாம் 5:7 வருதுன்னு பாருங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் டிவைட் பண்ணால் 5:7 தான். 5 3 15, 7 3 21. இங்கேயும் 5 4 20, 7 4 28. இங்கேயும் 6 4 24, 8 4 32. அப்போது 8ஆம் வாய்ப்பாடு போடலாம். அதுக்கு 8ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 3 8 24, 4 8 32. அப்போ இது வராது. ஓகே? இங்கே போட்டால் 5 5 25, 7 5 35. அப்போ இதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு 5:7 தான் வருது. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூடுதல் கொடுத்துருக்குது. எல்லாமே தற்போதைய வயதை கூட்டினா எவ்வளோ வருது? 21 + 15 அப்படின்னா 36. இங்கே 60. ஓகே? ஸோ இது எக்ஸஸாக பேர் கூட்டினாலே நமக்கு 56 தான் வருது. ஆனால் இப்போது தற்போதைய வயசே நமக்கு 60க்கு போயிடுச்சு. அப்போ இதுவும் வராது. இங்கே 48. அப்போ ஒன்று இது வரும் அல்லது இது வரும். சரிங்களா? மொத்தமாக நான் எவ்வளோ கூட்டுறேன்? ஒருத்தருக்கு 4, இன்னொருத்தருக்கு 4. அப்போ 4 + 4 8. ஓகே? இதோட 8 ஆட் பண்ணால் என்ன வரும்? 44ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 56ன்னு வரணும். அப்போ இது வராது. இதுதான் நம்ம கரெக்டாக வரும். 48 + 8 ஆன்சரு 56. வேறு ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்கெலாம் ரேஷியோ 5:7 வருதுன்னு பார்க்குறேன். இதை தவிர்த்து எல்லாத்துக்குமே நமக்கு 5:7 வருது. ஓகே? இப்போது ப்ரெசன்டேஜை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் இங்கே என்ன வரும் அப்படின்னா 36, இங்கே 60, இங்கே 48. சரிங்களா? ஒரு 4 வருஷம் கழித்து இவங்க 2 பேரோட ஏஜை கூட்டினாலே நமக்கு 56 தான் வருது. ஆனால் இவங்களுக்கு ப்ரெசன்டேஜே 60 வருது. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே? ஸோ 2 பேர் இருக்காங்களா? அப்போ 2 பேரோட வயசையும் 4 நான் ஆட் பண்ணேன். 4 + 4 8. அப்போ இதோட ஒரு 8 ஆட் பண்ணால் 44. இதோட ஒரு 8 ஆட் பண்ணால் 56. அப்போ பி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ ஏஜ் ப்ராப்ளம் மேக்ஸிமம் நமக்கு ஆப்ஷன்லேருந்தே போயிடலாம். ஓகே? அப்படி இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் ஆப்ஷன்லேருந்து போகிறதுக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த சம் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்குத்தொகையை அப்பின்னத்தின் தலைகிழியால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் 18 26/27 எனில் அந்த பின்னம் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது x/yன்னு. ஓகே? இந்த ஃப்ராக்ஷனை அதுவே வச்சு நான் திருப்பி மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே? பண்ணதுக்கப்புறம் வர்ற ஆன்சரை இந்த ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா y/x டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா கடைசியாக 18 26/27. சரிங்களா? ஸோ இப்போது இதை அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. மேலே கொண்டு போனால் என்ன வரும்? x/y இன்ட்டு x/y இன்ட்டு இது தலைகீழாக போயிடும். திருப்பி x/yன்னு வந்துடும். ஓகேவா? இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கா? இது ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க, கொஞ்சம் ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே? ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றுவோம்? இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 18 × 27 + 26/27. அப்போ 18 27 8 7 56 மிச்சம் 5 1 7 7 12 2 16 மிச்சம் 1 1 2 3. அப்போ 6 8 4. அதோட ஒரு 26 ஆட் பண்ணுங்க. 12 10 1 512. அப்போ ஆன்சர் வந்து 512/27. ஓகே? இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? x³ / y³ =
512/27. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே க்யூப் பண்ணணும். க்யூப் பண்ணும்போது எதுக்கு இந்த ஆன்சர் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணால் போதும். இது கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே. இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 27 இருக்குது. 27 க்யூப் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட நமக்கு எக்ஸஸாக தான் போகும். அப்போ இது வராது. இதை பாருங்கள், மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்க ஃப்ராக்ஷனாக மாற்றிடுங்க. 3 + 1 4/3. 4 16, 16 4 64 பை 3 3 9 9 3 27. 64/27. ஆனால் நமக்கு என்ன வரணும்? 512/27. அப்போ இதுவும் வராது. அடுத்து இங்கே 3 3 9 9 + 1 10/3. இதை க்யூப் பண்ணால் 1 போட்டு ஒரு 3 0/27. அப்போ இதுவும் வராது. சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ரிமைனிங் உள்ள கொஸ்டின் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.